வணக்கம் எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் செர்பி தமிழ் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, யூரோப் செர்பியால ஒரு ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளவு இன்கம் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சு இந்த ஃபுட் டெலிவரி ஜாப்னால. அந்த இதையும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நம்மளோட தம்பி கூட இருக்காரு, இவர் யாருன்றதையும் ஓப்பன் மாஸ்க் பண்ணி காட்ட போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்தேன். பிளாட்ஃபார்ம்ல ஆக்சுவலாக வந்து வாக்கிங்க்கு மட்டும்தான் போகணும். நம்ம வந்து வண்டி எடுத்து ஓட்டக்கூடாது. ஒரு கிரேசி பீப்புளும் இங்கே இருக்காங்க செர்பியாவில். நான் வந்து ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் அட்ரஸ் லொக்கேஷன் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட வேணும்னே வம்புல் தான், எதுக்காக நீ பிளாட்ஃபார்மில் வர அப்படின்ட்டு வம்புல் தான். நான் ஜீனேன்னு கேட்டேன். ஜீனா சாரின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு ஃபுட் டெலிவரினா ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏற்றி நம்ம கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஒரு வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவன் வந்து என்கிட்ட வம்புல் தான். அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். அதனால நான் வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்தேன். அவன் வந்து ஏதோ லோடிங் அநேகமாக வந்து கிறிஸ்டல் கையில் வச்சிருந்தான் போல இருக்கு. திடீர்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னை தள்ளி விட்டு என்னோட ஃபோனை பிடிக்கிட்டு ஓடிட்டான். அது மாதிரி பீப்புளும் செர்பியாவில் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஃபோன் போச்சு, என்னோட மெமரி போச்சு, என்னோட கான்டாக்ட் போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட மொபைலில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சிருந்தேன். அதை போஸ்ட் பண்ணலான்னு நேற்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா, ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. செர்பியாவில் நல்ல மக்கள் இருக்காங்க. ஒரு சிலர் கிரேசி பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனில இருந்தால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கலாம். ஒரு ஃபீல்டு ஒர்க்குன்னு வரும்போது எல்லா பிரச்சனைகளும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கான சமாளிக்கும் தன்மை இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோன் போயிடுச்சு. என்னன்னா, ஜிபே யூஸ் பண்ண முடியாது. இனிமேல் என்னோட டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. எல்லாமே போயிடுச்சு. என்னோட சிம்மும் பார்த்தீங்கன்னா இந்தியா சிம்ல தான் எல்லாமே ஸ்டோரேஜ் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சொல்லி ரெக்கவர் பண்ண சொல்லிட்டேன். அந்த சிம் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். மிச்சப்படி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி யாருன்றதை நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். தம்பி மாஸ்க் ஓப்பன் பண்ணு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செர்பியாவில் வந்து மாட்டிட்டு ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஸ்டே பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் வாய்ஸ் போட்டிருந்தாருல, அவர் தான் இவர். நண்பா ப்ரோ, ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ப்ரோ, நான் தான் அந்த செர்பியன் வந்து கண்டெய்னர்ல இருந்து அந்த வீடியோ போட்டிருப்பாரு. இந்த வீடியோவில் நான் இப்போ என்னன்னா, இன்னொரு ஜாப்ல ஜாயின் பண்ணி அங்கே அக்ரிமெண்ட் போட்டு இப்போ அங்கே வேலை நல்லா போயிட்டு இருக்கு. டெலிவரி ஜாப்ல நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறேன். சாப்பிட்றதுலேருந்து சம்பாதிலேருந்து ரூம்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணனோட ஹெல்ப் தான் எல்லாமே. இல்ல பிரதர், ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்சு நீங்க இருக்கீங்க. அதனால செர்பியாவில் இது மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில வாங்க. செர்பியாவில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் இருக்கு. அதாவது நீங்க லோக்கல் ஜாப்ஸ் இல்லை, லோக்கல்ல வந்து என்ன வேணுமாலும் ஜாப்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்கு கம்பெனி செட் ஆகலைன்னா நீங்க கம்பெனிலேருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான் நண்பா. நீங்க வந்து அவங்களே அமுச்சு வைக்கிறாங்கன்னா நீங்க கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது உங்களோட ரிசிக்னேஷன் லெட்டர், அதாவது என்ஓசி ஃபார்ம், ஒயிட் பேப்பர், இதை மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சேலரியை மறந்துடாம வாங்கிட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் அவங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. தம்பி வந்து சேலரி 1 லட்ச ரூபா போச்சு, ஃபினிஷ். தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தரல. சிம்பிளா ஒரே ஒரு மெத்தட் தான் பண்ணோம். இவங்களோட கம்பெனி மெயில் ஐடிக்கு ரிசிக்னேஷன் லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். அதாவது என்ன ஃபார்வர்ட் பண்ணோம் தம்பி? மெயில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நான் இந்த கம்பெனில இருந்து வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் மட்டும் போட்டிருக்கோம். அந்த மெயிலுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஓகே, அவ்வளவுதான். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஜாயின் பண்ணி நம்ம போலீஸ், அதாவது இங்கேயும் ஜாயின் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டெப் இருக்குதுன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் போகணும். அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் போறவாட்டி நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணவாட்டி பிளேஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டே அந்த கார்டு வாங்கணும். இதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேஃபா வந்து இப்போ இங்க தம்பி வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஃபீல் பண்ணி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்க சேஃபா தான் இருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அண்ணன் கூட சேவ் பண்ணிட்டேன். அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், செர்பியா தமிழ் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஒரு வீடியோ. அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, செர்பியா தமிழ் எக்ஸ்ப்ளோரர். இந்த சேனலுக்கும் நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தம்பி வின்டர் சீசன்ல நீ வந்து ஃபுட் டெலிவரி ஜாபுக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிட்ட. இந்த கிளைமேட் எப்படி தம்பி இருக்கு? நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிடு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வரணும்ட்டு ஆசைப்பட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கான ரெக்யூர்மெண்ட்லாம் நான் இருக்குது நண்பா. நான் என்னோட பாஸ்ட்ட பேசியிருக்கேன். டைரக்டாவே பாத்தீங்கன்னா
இங்க இருந்து ஒரு 5 பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. அதாவது இந்தியாவில இருந்து 5 பேர் எடுத்துக்கலான் இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நான் வந்து கொஞ்சம் வின்டர் சீசன் முடியட்டும், சம்மர் சீசன்ல எடுக்கிறேன். வின்டர் சீசன் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். தம்பி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றா. குளிர் சும்மா பட்டைய கிளப்போம். ஆனா என்ன பிரச்சனை, நம்ம அதுக்கான கிட்டெல்லாம் வாங்கி ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த குளிரை வந்து சமாளிச்சிடலாம். நான் ஃபுல்லா வந்து திருமல் லேயர்ல இருந்து ட்ரெஸ் 100% சமாளிச்சிடலாமா? 100% சமாளிக்க முடியாது. பனி கொட்டுற டயத்துலலாம் வந்து பனி மேல நடக்க வேண்டியதா இருக்கும். சில வீட்டுல எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ திருப்பி கொண்டு போய் நீங்க வந்து கடையில வந்து கொடுக்கணும். அதே ரெஸ்டாரண்ட்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். டெலிவரி வேலைக்கு வரவங்க வந்து மேப் அனலைஸ் பண்ண கத்துக்கணும். ஆனா மேப் தெரியல. ஸோ வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அங்க போன உடனே அவங்க கதவை வந்து திறக்க முடியாது. டோர் இங்க இருக்க ஒவ்வொரு டோர் வந்து ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நீங்க அதை படிக்கிறதுக்கே ஒரு ஒரு பெரிய புக்கே ரெஃபர் பண்ணலாம். ப்ராப்பரான ட்ரைனிங் கண்டிப்பா வந்து நான் இந்தியாவில வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பழகிட்டேன், அதனால இங்க வந்து ஈஸியா பண்ணிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு சிஸ்டமிட்டி இருக்கும். நீங்க குறைஞ்சது வந்துட்டு ஒரு நாள் ட்ரைனிங் வந்தீங்கன்னா போதும், எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஆனா ட்ரைனிங் இல்லாம நான் பண்ணுறேன்னு மட்டும் இதே சொல்லிடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான், எனக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவரும் சரி ஓகே ஏதோ பண்றான் போல இருக்கு. உள்ள போனோடிதான் தெரியுது. நீங்க ஃபுட் டெலிவரி கொடுக்கும் போது கரெக்டான, அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அதாவது இப்ப என்னன்னா நம்ம ஊர்ல எப்படி காந்தி நகர் டோர் நம்பர் 2 அது மாதிரி இங்கேயும் ஒரு டோர் நம்பர்லாம் இருக்குது. ஆனா அதை வச்சு நம்ம போயிருவோம். உள்ள போனோடனே அடுத்த ஃபர்தரா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஓப்பன் பண்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிஸ்டமேட்டிக் டோர் லாக் இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக்ல நீங்க என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போகணும். உள்ள போயிட்டு வெளியில வரும்போதும் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா திறக்க முடியாது. அப்ப போய் மறுபடியும் அதுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு தான் நீங்க வந்து கதவை திறக்க வேண்டும். ஒவ்வொரு சிஸ்டம்ல பட்டன் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்டான ஓப்பனிங்ஸ் இருக்கும் வெளியில வரும்போது. நான்லாம் ஒரு சமயம் கிட்டத்தட்ட போயிட்டு உள்ள எல்லாம் என்ட்ராகி போயிட்டேன். உள்ள என்ட்ராகி போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு எனக்கு தெரியல. அவங்க கஸ்டமரும் பாத்தீங்கன்னா 12 ஃப்ளோர் 12 மாடி கட்டடத்துல இருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் அவ்வளவு தூரம் போகணுமா, என்ன பண்றது மாதிரி பாலடைஞ்சு பில்டிங்லாம் இருக்கும். நிறைய இருக்கு. வந்து லிஃப்டே இருக்காது, 4 மாடி போகணும் நீங்க. அதாவது 5 மாடி 6 மாடி எல்லாம் ஏறி போயிருக்கோம், லிஃப்ட் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்ன பண்றது. ஆனா என்னன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க டிப்ஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு 2000 2500 அப்படின்னு சம்பாதிச்சோம். இல்ல அந்த அளவுக்கு வரலனாலும் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 தினார் வந்து பிக்சரா வந்துரும். உங்க பெட்ரோல் செலவு. ஆமா 2000 தினார்லாம் அதெல்லாம் ஒரு லக்கு. திடீர்னு ஒருத்தவன் தருவான், மனசு வந்து திடீர்னு அதெல்லாம் வந்து ஒரு எப்படி வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு லக்குல வர்றது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ். பிக்சரா பாத்தீங்கன்னா ஒரு 1000 தினார் வந்துடும். அது உங்க பெட்ரோல் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். நான் அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சரி வேற ஆப்ஷனே இல்லைன்னு மேல போயிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், ஹவு டு ஓப்பன் த டோர் ப்ளீஸ் டெல் மீ நோட்டி. அவங்களே சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நீங்க அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு டர்ன் கீ மாதிரி திருவிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் புஷ் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால ப்ராப்பரா நீங்க செர்பியாவுக்கு வந்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் வந்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன், ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன தம்பி, உன்னோட லைஃப்ல ஏதாவது நடந்தத சொல்லு தம்பி. என் லைஃப்ல நிறைய நடந்துச்சு. வந்த புதுசுல நாள்லாம் தனியா அண்ணன் பிடிச்சிட்டு என்னை தனியா அனுப்பிட்டாங்க. ஆனா நான் அன்னைக்கு 20 டெலிவரி போட்டேன் ஒரே நாள்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆனா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொன்றை கத்துக்கிற வேண்டியதா இருக்கும். நீங்க வந்து புதுசா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஏறி இறங்குறப்ப இப்ப நீங்க போய் ஒரு ஆர்டரே வந்து பிக் பண்றப்ப அந்த பிக் பண்ற ஆர்டரே வந்து சில இடத்துல வந்து டோர்லயே போட்டிருப்பாங்க. நீங்க வந்து நேரா வந்து உள்ள வரக்கூடாது ஷாப்புக்கு, அதுக்கு தனியா வந்து டெலிவரிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க போய் தான் நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சில இடத்துல எப்படி இருக்கும்னா நீங்க அந்த பிளேஸ வந்து கரெக்டா பார்த்துட்டு அந்த லொகேஷன் போவீங்க. ஆனா அங்க வந்து அந்த அட்ரஸ் இருக்காது. ஏன்னா அந்த அட்ரஸ் அந்த கடையோட நேம் மாத்திருப்பாங்க. அப்ப அந்த நேம் வந்து செக் பண்ணி நீங்க அந்த இடத்துக்கு போகணும். என்னடா நமக்கு இந்த இடத்துல தான் காட்டுது ஆனா கடையை காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்போம் ஒவ்வொரு இடத்துக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, செர்பியா வந்து சின்ன நாடு மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு டைம் அந்த கடைக்கு போயிட்டீங்க, அந்த ரூட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த இடத்துல போனோம், இந்த கடையோட பேர் இதுதான், இந்த இடத்துக்கு போனா நீங்க வந்துருவீங்க அப்படின்ற வந்து நல்லா போனா ஒரு 15 டேஸ்ல வந்து கத்துக்கலாம். எல்லாத்தையுமே கத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியா தான் ஆயிடும். அவ்வளவுதான் நண்பா. ஆரம்பத்துல எல்லா வேலையுமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகிட்டோம்னா ஈஸியா சம்பாரிச்சு போயிடலாம். செர்பியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் காலையில வேகமா எந்திரிச்சு நீங்க வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 5-4 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஆனா நாங்க 12 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 9-10 மணி வரை வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். மேக்சிமம் எங்க டைமிங்கே பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறது ஒரு 10 மணி 11 மணிக்கு எந்திரிப்போம். அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ணுவோம். எல்லா சமையல்லாம் காலையிலயும் பண்ணுவோம், நைட்டுக்கும் பண்ணுவோம். எல்லாம் சமையல் பண்ணி முடிச்சுட்டு 12 மணி போல லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு
5 மணிக்கு ரூமுக்கு வந்துடுவோம், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு திரும்ப வந்து போயிட்டு ஒரு 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடுவோம். அவ்வளோதான் எங்கள் ஷெட்யூலே. நம்ம மிஞ்சி போனால் என்ன தம்பி ஒரு 12 மணி நேரம் வேலை பார்ப்போமா? 12 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 6 மணி 7 மணிக்கு 8 மணிக்கு வந்துடுவோம். 8 மணி நேரம் 7 மணி நேரம் பார்ப்போம். அவ்வளோதான். அதுவும் ஃப்ரீயா தான் இருக்கும். நம்மளோட கணக்கு தான். நாங்கள் அந்த வேலை பார்க்குற டைமிங்கை வந்து நாங்கள் ஃபாஸ்டா பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. ஸ்பீடா ஸ்லோவா பார்க்கறது நீங்க ஒரு கம்பெனிக்கு என்னதான் வந்து 700 ஹீரோ 800 ஹீரோ சம்பளத்துக்கு நீங்க வந்தாலும் இதுல ரிலாக்ஸான வேலை எங்கேயும் கிடைக்காது. ஆனா கஷ்டம் இருக்கு. சும்மா எல்லாமே ரிலாக்ஸா ஜாலியாலாம் இல்ல, கஷ்டம் இருக்கு. கை உறைஞ்சி போச்சு. இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கணும். ஏன்னா மைனஸ்ல போக ஆரம்பிச்சு. நேத்தோட இன்னைக்கு வந்து வெதர் கண்டிஷன் வந்து மாறிடுச்சு ரொம்ப. அதனால கண்டிப்பா. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த வின்டர் சமாளிச்சிட்டோம்னா அடுத்து சம்மர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வெளிச்சமாவே தான் இருக்கும், வெயிலாவே தான் இருக்கும். ஆனா என்னன்னா சூரியன் சுட்டெரிக்கும். நம்ம வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனோட பழகியாச்சு. நம்ம சூரியன்லயே அந்த வெளிச்சத்துல வெயில்ல விளாண்டு நம்ம ஸ்கின் வந்து செட் ஆயிடுச்சு, அதை தாங்கிடலாம். ஆனா இந்த குளிரை தாங்குறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். என்ன தம்பி? கண்டிப்பா தம்பி, உன்னோட அனுபவத்திலே ஒரு மிஸ்ட்ரியா ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லிடு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. என்ன சம்பவம்? நீ சொன்ன அந்த பில்டிங்கு பாட்டியா நீ கூட சொல்லியிருந்தல்லடா, நான் இது மாதிரி போனேன்னா போன வாட்டி ஒரே டோர் நம்பரு 2 இது, அதை சொல்லு. கண்டிப்பா வந்து அதாவது ஒரே பில்டிங் இருக்கும், ஒரே நம்பர் இருக்கும், ஒரே அபார்ட்மெண்ட் இருக்கும். நானும் போய் ஆர்டரை கொடுத்துட்டு பெல் அடிச்சுட்டே இருக்கேன். நாயை விட்டு கடிக்க விடுறேன்டி, நான் ஏதோ திருடே வந்துட்டேன் நினைச்சு அவங்க நான் ஆர்டர் பண்ணல அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. நான் வந்து உங்க அட்ரஸ் தான் இருக்கு, உங்களோட இதான் நீங்க இதை வந்து நீங்க வாங்கிக்கதான் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி எடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். லிஃப்ட்ல போறப்ப ஒருத்தர் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, இதே அட்ரஸ் இதே நம்பரு இதே இது பக்கத்து பில்டிங்லயும் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரிலாம் இருக்கும். ஒரே அட்ரஸ் இருக்கும், ஒரே நம்பர் இருக்கும், ஒரே அபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாமே சேமா இருக்கும். ஆனா கஸ்டமர் வேற ஆள் இருப்பாங்க. நீங்க கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அது இல்ல தம்பி, ஒரு பாலடைஞ்சா பங்களாக்குள்ளார என்ட்ராக பார்த்தல, அதை சொல்லிடு. அதுவா? ஆமா கண்டிப்பா. அதாவது டோர் அட்ரஸ் நம்பர் வந்து இருக்கு. அங்க போனா அதே அட்ரஸ் தான் காட்டுது. நானும் அந்த வீட்டை சுத்தி எந்த பாதையும் கிடையாது. அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த ரெட் கலர்ல அந்த ரோப் எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, இந்த பேய் படத்துல எல்லாம் வந்து போனா போகக்கூடாது சொல்லி அந்த போலீஸ் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நானும் சரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் போன டைம் வந்து நைட்டு 10 மணி. அந்த டயத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. செர்பியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்து எல்லாரும் ரூம்குள்ள போய் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா வெளியே வந்து மிஸ்ட் அதிகமா இருக்கனால வந்து வெளியே வர மாட்டாங்க. நான் 10 மணிக்கு போய் டெலிவரி பண்ண போறேன். அந்த இடத்துலயே எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்னடா பாலடைஞ்ச பில்டிங்கு உள்ள வேறவா? அவங்க நான் கால் பண்ணி கேட்கிறேன். அவங்க பேக் சைட்ல ஒரு டோர் இருக்கு, உள்ளவா அப்படின்றாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா டோர் வேற பூட்டி இருக்கு, உள்ள வாடுறாங்க, அப்ப எப்படி வருது? நான் வேற கால் பண்ணி சொல்றேன், இந்த நம்பர் தான் இருக்கீங்களா, அந்த ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பில்டிங். ஆமா அந்த பில்டிங் தான், உள்ளவா அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயம். சரி பேக்ல பில்டிங் இருக்கேன்னு அந்த வண்டி எடுத்துட்டு ஒருவேளை அடுத்த தெருவழியில பாதை இருக்கு போலன்ட்டு மறுபடியும் சுத்தி அந்த தெரு பக்கம் போறேன். அங்க போனா அங்கேயும் இல்ல. திருப்பி ரிட்டர்ன் சுத்தி அதே இடத்த வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை என்னோட நேரத்துக்கு ஒரு ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தார் அந்த பக்கம். தாத்தா இந்த மாதிரி செர்பியன் லாங்குவேஜ்ல அவங்கள்ட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்ட உடனே சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. அவங்களும் நம்பரை என் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு பில்டிங்கா எண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு புதருக்குள்ள பார்த்தா சின்னதா 14 நம்பர் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இந்த பில்டிங் 14 தான், அந்த பில்டிங் 14 தான். சைடுல அப்ப இந்த இதுக்குள்ள நீங்க போங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நான் போய் ஆளை பார்த்து கொடுத்தேன். நான் கால் பண்ணி கேட்டவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, செர்பியன் மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்களாலையும் நான் பேசுறத வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கும். நானும் இதே மாதிரி பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவங்க அந்த நம்மளோட கஸ்டமருக்கு வந்து பாதி பேருக்கு தெரியும். அதாவது செர்பியனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லாங்குவேஜ் மட்டும் தான் புரியும். நானும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். செர்பியன் அதாவது அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாராவது இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்றவங்களுக்கு ப்ளீஸ் இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துரும். அவங்க பேசி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரிலாம் என்னோட சம்பவத்தில் நிறைய நடந்திருக்கு என்னோட வேலையில. மொபைல் லாஸ்ட் ஆயிடுச்சு நண்பா. நிறைய பேர் எனக்கு கான்டாக்ட் பண்ணுவீங்க. அப்கமிங் வீடியோவில் என்னோட மொபைல் நம்பரை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம கான்டாக்டில் இருக்கலாம். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம். பை, டேக் கேர் நண்பா.